கூடியதான் கொலஸ்ட்ரால்ங்கிற இந்த ப்ராடக்ட். கொலஸ்ட்ரால்ல 5 விதமான நோய் எதிர்ப்பு சக்திக்கான தன்மைகள் இதுல உண்டு. ஸோ நேச்சுரலாகவே நம்ம பாடியோட இம்யூனிட்டி பவர்ஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கொலஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் 3 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, 1 நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள். ஏன்னா கொலஸ்ட்ரால்லையுமே புரோட்டீன் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதுல இருக்கு. 2வது இம்யூன் ஃபேக்டர்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. 3வது growth, வளர்ச்சிக்கான தேவைகளை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இது 3மே முழுமையாக கொலஸ்ட்ரால்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ல கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? இன்ஃப்ளமேஷன், அதாவது உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கலாம். 2வது அலர்ஜி. ஸோ சின்ன சின்ன அலர்ஜிகள் உடம்புக்குள்ள ஏற்படாமல் தடுக்க முடியும். ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஏதோ ஒரு சிக்னஸ்ல இருக்காங்களா, பாடி ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிறதுக்காக கொலஸ்ட்ரால் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கொலஸ்ட்ரால் போன் மாஸ், எலும்புகளோட அடர்த்தி, இதை அதிகப்படுத்தக்கூடியது. ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரால். ஞாபக சக்தியை கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும். அதே மாதிரி கொழுப்புகளோட அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், உறிஞ்சுத்தன்மை, இதை அதிகப்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வாங்க. சோத்துக்கட்டு